ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 23ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம்: மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார். ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார். மிதுன ராசியில் சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கன்னி ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதில் பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மிதுன ராசி வரைக்கும் கிரகமாளிகா யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த வார கடைசியில் 29ஆம் தேதி ஜூன் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று புதன் மிதுன ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, சந்திரனுடைய வீட்டுக்கு. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள், இது சந்திரன் இருப்பிடத்தை கொண்டு அமைகின்றது. இந்த சந்திரன் இந்த வாரத்தில் தன் பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு. 23ஆம் தேதி காலை 10:48 வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அது வரைக்கும், அதாவது 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:48 வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் மகர ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மிதுன ராசிக்கு ஜூன் 23ஆம் தேதி காலை 10:48 முதல் ஜூன் 26ஆம் தேதி விடியற்காலை 1:49 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். ஜூன் 26 விடியற்காலை 1:49 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஜூன் 26 முதல் ஜூன் 28 விடியற்காலை 4:32 வரை. அதாவது கும்பராசியில் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் ஜூன் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4:32 சந்திரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணைந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணையறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஜூன் 28ஆம் தேதி விடியற்காலை 4:32 முதல் ஜூன் 30ஆம் தேதி காலை 7:34 வரை. அதுக்கப்புறம் அந்த 28லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பிரத்யங்கரா தேவி வழிபாடு உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பலாபலன்கள் என்னென்ன, உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன் என்ன அப்படிங்கிறத இனி பார்க்க போகிறோம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பார்வையில் செவ்வாய் இருக்குது சார் அப்படின்ட்டு பயந்த காலம் போயிட்டு இன்றைக்கி அந்த சனி பார்வையில் இருக்கிற செவ்வாய் தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் வரைக்கும் கிரகமாளிகா யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி கிடைக்கிறதுக்கோ அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதில் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அல்லது உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தையும் பேணுவது அவசியமான ஒன்று. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது.
இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கௌரவமிக்க பதவி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மரியாதைகள் கூடுகின்ற நேரம் இது. அதனால் உங்களுடைய வளர்ச்சியும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நேரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த குரு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகளையும், கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானத்தையும், கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருக்கார். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இதில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார் இந்த வாரத்தில். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் கடைசியில், அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு புதன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் பூமி தொடர்பான தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பூமியை விற்கணும் அப்படின்னா இந்த வாரத்தில் முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விற்கிறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் பூமியில் முதலீடு செய்கிறதுக்கும் இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது பூமி விற்று கடன் அடைப்பீங்க, இல்லாட்டி பூமி வாங்கிறதுக்காக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இளம் வயது பிராயத்தினர் வேலை தேடிட்டு இருக்கிறவளாக இருந்தால் இந்த வாரத்தில் 23லேருந்து 26ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 26 முதல் 28 புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் 28 முதல் 30ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அதற்கு காரணம் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால தான். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான பணிகளில் சிறக்கக்கூடிய, பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது இந்த மேஷராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, பெருமாள் மலை மீது இருக்கும் பெருமாள் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லாட்டி மலை மீது இருக்கும் முருகன் வழிபாடு செய்யணும். முருகனை வழிபடுங்கள் அல்லது பெருமாளை வழிபடுங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். தடைகளற்ற, அவமானங்களற்ற வாரமாக அமையும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மன கிளேசங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது தான். அதாவது தசம மற்றும் லாபஸ்தானங்கள் எப்போ வராருன்னா 26 முதல் 30ஆம் தேதி வரை உங்களுடைய தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் 10ஆம் இடமான கும்பராசிக்கு வரும்பொழுது சனியோடு இணைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதாவது நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வரது ஒரு விதமான நெகட்டிவ்னா, அலைஞ்சு திரிஞ்சு அந்த வேலை சக்ஸஸ் கிடைச்சிடுதுன்னா அதில் இருக்கிற ஒரு திருப்தி வேறு. அந்த திருப்தி சந்தோஷத்துடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கை மனசில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்திற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் குரு பார்வையில், அதாவது மகர ராசியில் 23 முதல் 26 இருக்க போகிறாரு. அந்த சமயத்தில் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படும். பூமி தொடர்பான விஷயங்களில் சக்ஸஸ் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய வியாபாரம் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு அபாரமான அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார கடைசியில் தான் 3ஆம் இடத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால, கடகராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த 29ஆம் தேதிக்கு மேலே தான் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும், ஒரு 15 நாளைக்கு. இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அல்லது சுய தொழில் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் பணத்தட்டுப்பாடு இருக்காது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துட்டு இருக்கும். ஆனால் செலவும் ஜாஸ்தி இருக்குது.
விரயஸ்தானத்தில் செவ்வாய், சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்க மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்களுடன் இருந்து வந்த பகையை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. திருச்செந்தூர் முருகனுக்குண்டான சஷ்டி கவசத்தை படிப்பது மேன்மையை ஏற்படுத்தும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி முதல் 23லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த சந்திராஷ்டமத்தில் கூட உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி நன்மைகள் அப்படின்னு கேட்டால், வீடு மனை சார்ந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், தங்க நகை வாங்குவது, குழந்தைகளின் வளர்ச்சிக்கான செலவுகள் ஏற்படுறது, எதிரிகளின் கடனை அடைப்பது போன்ற விஷயங்கள், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்துவது போன்ற கடன் பாக்கிகளை செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். ஆனால் அந்த பண விரயம் கூட உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு சனி பார்வை கிடைக்கிறது. அந்த சனி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார். அந்த யோகக்காரகனோட வீடான மகர ராசியில் சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது, சந்திராஷ்டமம் நடக்கும் பொழுது குரு பார்வையில் இருப்பார். ஸோ செலவுகளை கொடுத்து யோகத்தை ஏற்படுத்துவார். குரு செலவை கொடுப்பார், சனி யோகத்தை ஏற்படுத்துவார். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 28 முதல் 30ஆம் தேதி வரை உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணிட்டு வருவீங்க. அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா, உங்கள் ஆற்றுக்கு வந்தேன்னா, ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லுவா, இந்த பொருளை வாங்கவே இல்லை, இந்த மருந்து வாங்கணும், நம்ம போயிட்டு மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு வரலாம், இல்லை அந்த மெயின் ஏரியா வரைக்கும் போயிட்டு வரலான்னு ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போயிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. ஸோ அலைச்சல் இருக்கும். உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்கள் ஆற்றுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருப்பா, காரில் கொண்டு போய் விட்றா அப்படின்னு சொல்லுவா, இல்லை 2 வீலரில் கொண்டு போய் விட்றா அப்படின்பா. ஸோ சொந்தக்காராலையும் கவனிக்கணும், அப்பா அம்மா சொல் பேச்சையும் கேட்கணும், உங்கள் வேலையும் பார்க்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை. சரி, படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் பதட்டமாக இருப்பா. இதுக்கு ரிசல்ட் வர நேரம், என்ன பண்ண போகிறோம் நமக்கே தெரியலையே அப்படின்ட்டு பதட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் எழுதின எக்ஸாமில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது மிதுன ராசியில் பிறந்த மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு, அது நீங்கள் செவிலியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு சாதனை பண்ணுவீங்க. இன்க்ளூடிங் சேல்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்ப தலைவிகள் சற்று முன்கோபத்துடன் பேசுறதுனால உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பு வராது. ஆனால் பண விஷயத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளைஞர்கள், வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வார கடைசியில் புதன், ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பணப்பற்றாக்குறை குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ இதற்கு இந்த வாரத்தில் உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு பணப்பற்றாக்குறை குறையும் சார், முன்கோபம் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி வருது, தேவையில்லாமல் வாக்குவாதம் சண்டையெல்லாம் வருது அப்படின்னு கேட்டேன்னா, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக 2 பக்கமும் தாயார் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட வேண்டும். அது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளாக இருந்தால் இன்னும் விசேஷம். அந்த பெருமாள் சன்னதிக்கு சென்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளை வழிபட்டு அவருடைய பாதத்தில் துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். பணப்பற்றாக்குறை ஏற்படாது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பீர்கள். உங்கள் நன்மதிப்பு உயரக்கூடிய யோகத்தை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி, அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும்.
வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வெளியூர் பிரயாணங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் வெளியூர் பிரயாணங்கள் நீங்கள் பிளான் பண்ணும்போதே அது கேன்சல் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்தில் புதன் இருக்கார். புதன் சூரியன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிளானிங்கும், அதுவும் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம்லாம் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயம் சனியின் பார்வை உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிறது. தசமஸ்தானத்துக்கு இருந்து அந்த தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால பதட்டமான சூழ்நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படும், பண தேவைகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்குது. அதுவும் அஷ்டம சனியின் பாதிப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்களான 26ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதாவது 23, 24, 25, 26 இந்த முதல் 4 நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களும் வருமானமும் சந்தோஷமும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அதனால் திருமணத்தை பற்றி இப்போ அதிகமாக முனைப்பு காட்டாதீங்க. அதே சமயம் இளம் பிராயத்தினர், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த முதல் 4 நாட்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில், அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 26 முதல் 28ஆம் தேதி வரை உங்களுக்கு மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம், தடுமாற்றம் ஏற்படும். என்ன காரணம்னா, மனோகாரகன் சந்திரன் ராசிநாதன் சனியோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு மரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் உங்கள் பதவியை இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய டைலாக்ஸை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலமே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 28 முதல் 30ஆம் தேதி வரை உங்களுக்கு அலைச்சல், மனக்குழப்பம், தடுமாற்றம், குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாகவோ அல்லது தந்தையின் மூலமாகவோ மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் பண விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த செலவுகள், ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கார், விரையாதிபதி புதனும் அங்கேயே இருக்கார். அதனால் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுறதுனால இந்த வாரத்தில் செலவுகள் ஜாஸ்தியாகும். இந்த வார கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு புதன் உங்கள் விரயஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம்னா எதனால் அப்படின்னா, புதன் என்றைக்குமே ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது ஈதிபாதி கதைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமும் போக விட மாட்டார், இந்த பக்கமும் போக விட மாட்டார். 3ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வர்றது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். உங்களால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத, காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். குடும்பத் தலைவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, பணத்தட்டுப்பாடு, செலவுகள், குழந்தைகளின் ஆரோக்கிய செலவுகள் இப்படியெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்பொழுது இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா, முருகன் வழிபாடு, முருகனை குருவாக ஏற்று சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். சுவாமிமலை முருகனுக்கு உண்டான சஷ்டி கவச்சத்தை படித்து வாருங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டது மட்டும் இல்லாமல், இந்த சிக்கலான சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளிவரக்கூடிய அந்த சமயோஜித புத்தியை அந்த சுவாமிமலை முருகன் எப்படி தந்தைக்கு அருளினானோ அது மாதிரி உங்களுக்கு அருளுவான். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில், அதாவது 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நற்செய்திகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம், பணவரவு, ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், வியாபாரத்தில் வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதல், இப்படி நல்ல விஷயங்களாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் வார கடைசியில் 28லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, ராகுவோடு இணைகிறாரு. இது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் குழந்தைகளுக்கும், வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, வைட்டமின் எம், வைட்டமின் மணி எம் தான். இந்த பணம் பற்றாக்குறை ஏற்படுறதுனால தான் வீட்டில் பிரச்சனை இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் மனஸ்தாபம்,
அக்கம் பக்கத்தினரிடம் மனஸ்தாபம். அக்கம் பக்கத்தினர் கேட்டிருப்பாங்க, ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, உங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இந்த ஆள் பாரு வச்சுட்டே கொடுக்கல பாரு அப்படின்ட்டு தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்திலோ வீடு தொடர்பான விஷயத்திலோ உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலோ நஷ்டங்கள் ஏற்படாது. ஏற்கனவே ஏற்பட்ட கவலைகளும் செலவுகளும் குறைந்து முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு குரு சாதகமாக இருப்பார். குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உதவிகரமாக ஆற்றலை தரக்கூடிய வகையில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன் இந்த வாரம் விரயஸ்தானத்துக்கு வராரு. வார கடைசியில் 29ஆம் தேதி. ஸோ 29ஆம் தேதி வரைக்கும் சகோதர சகோதரிகள் குடும்பத்தார் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பெரிய மனிதர்கள், அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, பெரிய மனிதர்கள், அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் அந்த துறையில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரை நம்பியும் எந்த வார்த்தையும் பேசிடாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்த ஒரு 15 நாளைக்கு 29ஆம் தேதி ஜூன் 29 ஆரம்பிச்சதுன்னா ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இந்த வார கடைசியிலேருந்து சந்தோஷத்திலிருந்து செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இத்தனை நாளாக கடந்த ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா, ஈவன் 3 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகளால் செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தது. இனி வரும் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவுகள் ஜாஸ்தி ஆகும். குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய வெளிநாட்டு பிரயாணங்கள், வாழ்க்கை துணை ஃபாரின் போகிறது, வாழ்க்கை துணை வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறது, இல்லை உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் வெளியூருக்கு போகிறது, இப்படி ஏதாவது ஒரு ட்ராவலுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு 2.5 மாதமாக பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு, அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் செலவு இருக்கும். ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும், வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாரம் முழுவதும் தினமும் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள். சார் எங்ககிட்ட நாங்கள் ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் ஒற்றை தாமரையாவது வாங்கி தாயாரின் பாதத்தில் சமர்ப்பித்து வாருங்கள். அந்த தாயாருடைய குங்குமத்தை வாங்கி நெற்றியில் இட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பணக்கஷ்டம் சமாளிக்கக்கூடிய வகையில் அமையும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் பயணிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் நண்பர்கள், வாழ்க்கை துணை, தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு அலைச்சல் தரக்கூடிய செய்திகள் வரும். உடன்பிறப்புகள் மூலமாக சில உதவிகளும் கிடைக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது, சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் அதாவது 23ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் 4ஆம் இடத்துல இருப்பார். அந்த சமயத்தில் புதன் சூரியன் சுக்கிரனின் பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அதுவும் குறிப்பாக அரசாங்க வகையில் காரிய வெற்றி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குழந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். உடன்பிறப்புகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாமே நல்ல செய்தி வருமே தவிர உங்களை அலைய வைக்கும் பாருங்கள். கொஞ்சம் நெஞ்சமாக அலைச்சல் இருக்காது. ஏன்டா இதில் இறங்கினோங்கிற லெவலுக்கு உங்களை அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணி உங்கள் உடம்பை ரணமாக்கி உங்கள் உடம்புல எனர்ஜியே இல்லாமல் போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனால் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் அலைஞ்சாதான் உண்டு. 6ஆம் இடத்து சனியின் பார்வையில் 8ஆம் இடத்து செவ்வாய் இருக்கிறது. எதிரிகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக கடந்த காலத்தில் உங்கள் கூட பார்ட்னராக இருந்தவங்க, உங்களுடைய நட்பாக இருந்தவர்கள் எதிரியாக மாறினவர்கள், இவர்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்திற்கு 3 கிரகங்களின் பார்வை இந்த வாரம் இருக்கிறதுனாலையும் பூமி தொடர்பான செலவுகள் அல்லது வீடு தொடர்பான செலவுகள் அல்லது அலுவலகம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுய தொழில் செய்பவர்கள் சற்று பணப்பற்றாக்குறை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் தசமஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக வரவேண்டிய பணபாக்கிகளும் வருவதில் தாமதம் ஏற்படும். அந்த பண கஷ்டம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தடுமாறுவீங்க.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் ஏற்படும். என்ன சூரியனும் சுக்கிரனும் பக்கத்தில் இருக்கிறதுனால பெருசாக குழப்பம் இருக்காது. ஆனால் இந்த வாரத்தில் கடைசியில், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு புதன், ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய செல்வாக்கு மீண்டும் உயரக்கூடிய யோகம் ஏற்படும். செல்வாக்கின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த மூத்த சகோதரர், உங்களுக்கு யாராவது மூத்த சகோதரர் இருந்தார்னா, இந்த வார கடைசியில் புதன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கும் அவர்களுக்கும் என்னதான் 7ஆம் பொருத்தமாக மனஸ்தாபம் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சில உதவிகளை மறைமுகமாக செய்வார்கள். அந்த உதவிகளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது. அப்படி ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வருங்காலங்களில் அவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்காம போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் எடுக்கலாம். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த, அதாவது கன்னிராசியில் பிறந்த தங்க நகை வியாபாரிகள், விலையுயர்ந்த பொருட்களை, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் பூமி தொடர்பான முதலீடு செய்யலாம். விவசாயம் சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாரம். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மர் வழிபாடு செய்யணும். அதில் நரசிம்மருடைய மார்பில் இந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் இருப்போம். அந்த மாதிரி சன்னதி இருந்ததுன்னா அந்த இடத்துல அங்கே நரசிம்மர் அமர்ந்த கோலத்திலிருந்து அந்த இடத்துல அந்த நரசிம்மருடைய மார்பில் மகாலட்சுமி தாயார் இருந்து அந்த தாயாருக்கும் அந்த நரசிம்மருக்கும் துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய மன எண்ணங்களை பூர்த்தி செய்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த நரசிம்மர் எந்த தூணிலிருந்தாவது வெளிவரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். துலாம் ராசி. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு கூடிய உங்களுக்கு அலைச்சலையும் தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. அலுவலக ரீதியான சில அலைச்சல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 3 முதல் 6ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. 3ஆம் இடத்துல இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருக்க போகிறாரு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே சந்தோஷமான அனுபவங்கள், உறவினர்களின் வருகை, திடீர் சந்திப்புகள் போன்ற விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய அலுவலக நண்பர்கள் மட்டுமல்லாமல் உறவினர்களின் வருகையையும் சந்திக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடம்ங்கிறது மகர ராசிக்கு பயிற்சி ஆகி குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற 26 முதல் 28ஆம் தேதி வரை சனியோடு சேருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல், அலைச்சல்கள், சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்களில் 26 முதல் 28 உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அன்றைக்கி கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட ஏற்பட்டால் தப்பு இல்லைங்க, சண்டை போட்டுக்கலாம், அண்ணன் தம்பின்னு சண்டை போட்டுக்கலாம். ஆனால் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய மனைவியின் அண்ணா கூட சண்டை போட்டிங்கன்னா உங்கள் மனைவி வருத்தப்படுவாங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும் அல்லது அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நாட்களில். அதாவது 26 முதல் 28. 28ஆம் தேதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணைகின்ற காலத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடன் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் அடைப்பீங்க. அதனால் உங்களை ப்ரெஷர் பண்ணுறதுனால கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் வேற ஒரு இடத்துலேருந்து கடனை வாங்கி தான் இந்த கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கடந்த கால கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா, குறிப்பாக கடன் அட்டைகள், பர்சனல் லோன் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வாரத்தில் அடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அடைக்கிறதுக்குள்ள, அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ளார ஒரு பிரயத்தனம், ஒரு பிரம்ம பிரயத்தனம் நடக்கும். வீட்டில் பிரளயமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும்.
குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு, இல்லை ஏதாவது க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு, காசி ராமேஸ்வரம் போகிறதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகளின் கடினமான முயற்சிக்குண்டான பலன்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள், உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் அந்த பதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பல கிரகங்களின் செயல்பாடுகள் தானே தவிர ஒரு குறிப்பிட்ட கிரகம்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் அந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனாலும் உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதாவது அவங்க நினைக்கிறது உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு, ஆனால் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வார கடைசியில் தசமஸ்தானத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துக்குள்ளே புதன் வரப்போகிறாரு. 10இல் புதன் உங்களுக்கு மீடியா தொடர்பான செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும் அல்லது அதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், குரு பகவான் வழிபாடு செய்ய வேண்டும். குருவையோ அல்லது தட்சிணாமூர்த்தியையோ வணங்கி வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருமானத்துக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வாக்கு சாதுரியம் என இந்த 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல, அதாவது உங்கள் 8ஆம் இடத்துல இந்த 2ஆம் இடத்துல சூரியன் பூர்ணச்சந்திரனாக இருக்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு சந்திரனின் பாதிப்பு லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை தரும், எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல 23 முதல் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. அந்த இடம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை காரணமாக மன நிம்மதி ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம், திருமண பேச்சுவார்த்தைகள், திருமணம் நடந்தேறுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இளம் வயது பிராயத்தினர், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி ஈட்டி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 4ஆம் இடத்திற்கு சனி பாதிப்பு இருக்குது. அந்த இடத்துல சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது மாத்திருக்காரகன் மாத்திருஸ்தானத்துக்கு போகும்பொழுது அந்த மாத்திருஸ்தானத்தில் இருக்கிற சனியோடு சேருகின்ற சந்திரன் தன் தாயாருடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு உண்டான காரணியாக இருப்பார். அதனால் குடும்பத்தில் நிம்மதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் குறைந்து உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், இந்த மாதிரி சொந்தமாக தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழில் சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். கௌரவம், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும். லாபஸ்தானாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு இந்த வார கடைசியில் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய தந்தை வழி சில உறவுகளின் மனஸ்தாபங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும் இந்த வார கடைசியில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்கள் உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறுவதற்கும், உழைப்புக்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்கும், உழைப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதுக்கு கூடவே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அந்த குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு அவசியம் தேவை. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. 4ஆம் இடத்துக்கு வரைக்கும் சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை காத்தால 11 மணிக்கு மேலே குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். கடனாவது கிடைக்கும். கடன் கிடைக்கிறதுனால உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எப்போவோ என்றைக்கோ உங்கள் நண்பருக்கு நீங்கள் பணம் உதவி செஞ்சுருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 20,000 கொடுத்து வச்சுருப்பீங்க. அந்த நண்பர் அந்த கடனை ஞாபகம் வச்சுட்டு பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வட்டியும் சேர்த்து கொடுப்பாரு. இது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வராதுன்னு நினச்ச பணம் வந்து சேர்ந்துருத்துட்டு ஒரு சந்தோஷம். அதற்கு மேலே அவர் வட்டி கொடுக்குறாருன்னா திக்கு முக்காடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் வரப்போகிறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாளைக்கு பிறகு நீங்கள் இளம் வயது பிராயத்தினரோ இல்லை வயதானவரோ உங்களுடைய கடந்த கால தொடர்பில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாக வரணும்னு ஆசைப்பட்ட நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிக்கல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அதை தீர்க்கறதுக்கு உண்டான யோகம் அந்த நபரால் ஏற்படும். அவர் வந்து உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை விட்டு மறுபடியும் போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் ஒரு நல்ல செய்தி 26 முதல் 28 ஆகிய நாட்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 28 முதல் 30ஆம் தேதி வரை உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வு, மனச்சோர்வு, தொழில் ரீதியான தடுமாற்றம், உத்தியோக ரீதியான இழப்புகள் போன்ற விஷயங்களால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் உங்கள் லைஃபே ஸ்டார்ட் ஆகலை. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிமேல் தான் வரப்போகிறது. அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரை நின்ற மிஷினரி எப்படி திருப்பி ஓட ஆரம்பிக்குமோ அது மாதிரி இனிமேல் தான் உங்கள் லைஃப் ஓட ஆரம்பிக்க போகிறது. வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இப்படி எல்லாருக்கும் இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு நிம்மதியை தரும். சிவஸ்வரூபம் உங்களுக்கு துணையிருந்து மன நிம்மதியை தருவது மட்டுமல்லாமல் பண தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, இந்த ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஏதாவது ஒரு செலவு, வீட்டு ப்ரொவிஷன் செலவு, மளிகை சாமான் செலவு, பால் செலவு, ஏதாவது ஒரு செலவு. அப்படி ஒன்றும் இல்லையா, உங்களுக்கு வேண்டாத செலவுகள், அதாவது உங்களுடைய எதிரிகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் அல்லது கடன் சார்ந்த செலவுகள், ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள். ஆரோக்கியம்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தினால பெரிய பாதிப்புகள் இப்போ இந்த வாரத்திலேருந்து குறைய துவங்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு போன வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து ஆரோக்கியத்தில் மட்டுமே நிறைய செலவாயிருக்கும். வண்டி வாகன வகையில் அடிபடுறது இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் சனியின் பார்வையில் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தாலும் வீடுமனை சார்ந்த செலவுகள் ஏற்படுமே தவிர ஆரோக்கியத்தினால் ஏற்பட செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி வாக்கில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் உங்கள் மனசில் தெளிவான சிந்தனை ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் பெரிய பிரிவினை இருந்தது. இது நாள் வரைக்கும் சேரவே முடியாதுன்னு இருந்த சிச்சுவேஷன்லாம் போயிட்டு இப்போ சேரக்கூடிய யோகம் ஏற்படும். டைவர்ஸ் வரைக்கும், கோர்ட் வரைக்கும் போயிட்டோம் சார் அப்படின்னு சொன்னவங்கள்லாம் இப்போ 2 பேரும் இணைஞ்சு எங்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்திருக்காங்க. அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய 23 முதல் 26 வரை உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. 26 முதல் 28ஆம் தேதி வரை சந்திரன் 2ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கோபம், தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டு சனி பார்வையில் இருக்கார். அதனால் நம்ம இப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை விட்டிங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு யாராவது உங்கள் பேரில் போலீஸ் கேஸ் கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் குறையிறது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம். இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 28 முதல் 30ஆம் தேதி வரை ராகுவோடு இணைகின்ற காரணத்தினால மட்டும் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் ஏற்படாது. வருமானத்திற்கு குறைவில்லாத நாட்களாக இருக்கும். என்ன வேற்று மதத்தினர் அல்லது வேற்று தேசத்திலிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். இது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பணம் கூட உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றிட்டு ஓடி போன நபர் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவார் மனம் திருந்தி. அப்பேற்பட்ட யோகமான காலமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகளில் மாற்றம் ஏற்படும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும்.
பிரிந்த குழந்தைகள், பிரிந்த உடன்பிறப்புகள் உங்களை தேடி வந்து பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவீங்க, ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணுவீங்க, அவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, நீங்களும் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. அப்புறமா யாராவது ஒருத்தர் வந்து பேசுங்கப்பா, என்னப்பா இது சின்ன குழந்தையாட்டம் அப்படிம்பாங்க. சரி எப்படிப்பா இருக்க, சௌக்கியமாக இருக்கே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு பிரிவையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சம்மோகன கோபாலன் மந்திரத்தை சொல்லி வழிபடுவது நல்லது. சம்மோகன கோபாலன் இல்லாட்டி அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா பட்டாபிஷேகர் ராமர் வழிபாட்டையும் சேர்த்து செய்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு பதவி அல்லது உங்களுடைய குடும்ப கௌரவம், மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். காலை 10:48 சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு பார்வையில் வரதுனால உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். வீடு மனை மாற்றம் ஏற்படும். வீடு மனை அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியமோ இல்லை தாயாரின் ஆரோக்கியத்திலோ ஏதாவது சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நல்ல செலவு தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மருத்துவ செலவுகள் குறைந்து குடும்பத்தில் நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 23 முதல் 26 விரயஸ்தானத்தில் இருப்பார். 26ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மனசில் ஒரு வித்தியாசமான யோசனைகளை செய்வார். அந்த வித்தியாசமான யோசனைகள் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. பிடிவாத குணத்தோடு ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். வீண் வில்லங்கத்தை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இந்த வார கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா புதன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் பாதிப்புகள் இருந்தது. இப்போ சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் பெருசாக பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு சாதகமாக செயல்பட போகிறாருன்னா தனித்த குரு யோகத்தை ஏற்படுத்துவார். தனித்த குருங்கிற ஒரு கான்செப்ட்லேயே தனியாக ஒரு வீடியோ சீரீஸ் வரப்போகிறது. அதில் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயமோ உத்தியோகம் தொடர்பான அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹெச்ஆர் கன்சல்டன்சி ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு தப்பாக முடிவு எடுத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி அடுத்த வருஷம் நடக்கும். அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நண்பர்கள் மத்தியில் இல்லை ரொம்ப நெருங்கிய உறவுகள் மத்தியில் விரிசலை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மருத்துவ செலவுகள் இல்லை. வியாபார விஷயத்திலாகட்டும், கலைத்துறை நண்பர்களுக்காகட்டும் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசு மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு பதவி கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்குது. ஏன்னா சனி பார்வையில் செவ்வாய் முரட்டு தைரியத்தில் சில முடிவெடுத்து உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரமாக எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் மட்டும் இல்லாமல் முருக வழிபாட்டையும் சேர்த்து செய்யணும். முருகர், ஆஞ்சநேயர் 2 பேர்த்தையும் சேர்த்து வழிபடணும். அப்போ தான் உங்களை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் யாருக்காவது வயசானவங்களுக்கு ஊன்றுகோல் அதாவது கைத்தறி ஏதாவது தானம் கொடுங்க. உங்களுக்கு வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கார். சூரியன், சுக்கிரன், புதனின் பார்வையில் இந்த வாரம் ஆரம்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறமா லாபஸ்தானத்துக்கு வராரு. ஸோ உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்து உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின்
எதிர்ப்புகளை வலுவிழக்க செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஸோ உங்களை பற்றி தப்பாக ஒரு மேனேஜரோ, ஒரு சீனியர் மேனேஜரோ, ஒரு மேனேஜ்மெண்ட்டோ உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வச்சுருந்தாங்கன்னா அதை வலுவில் சென்று மாற்றி அமைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ உங்கள் பேரில் இருக்கிற தவறான பெயருக்கு அந்த களங்கத்துக்கு நற்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் விலகும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி புதன் 4ஆம் இடத்துலையே இருக்கார். அதனால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது தங்க நகைகள், வைர நகைகள் ஏதாவது வாங்குறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 28 முதல் 26 முதல் 28 ஆகிய நாட்களில் 28ஆம் தேதி சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. உங்கள் உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் இப்படி இருந்தாலும் ராகு ராசியில் இருக்கிறதுனால சனி பாதிப்பை அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பார். அதனால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உடம்பில் எந்த புதிய வியாதியும் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உடல் ஒவ்வாமை, அதாவது உடம்பில் இன்ஃபெக்ஷன், உடம்பில் ஸ்கின் அலர்ஜி, சாப்பாட்டு ஒவ்வாமை, ஃபுட் அலர்ஜி இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள், வேலை வாய்ப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா தசமஸ்தானத்துக்கு 3 கிரகங்களின் பார்வை. இந்த வார கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு 5ஆம் இடத்திற்கு. அந்த சமயத்தில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சற்று பணத்தட்டுப்பாடு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் அதிகரித்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நல்லா படிச்சுட்டு போயிட்டு ஒரு கான்ஃபரன்ஸில் போய் பேசணும்னு போவீங்க, அந்த இடத்துல உங்களால் பேச முடியாது. உங்களுடைய தடுமாற்றம் உங்களுக்கு அவச்சொல்லை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை விட தகுதி குறைவானவர்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உண்மை பேசுறது நல்லது. ஏன்னா உண்மையை அதிகாரமாக பேசுவீங்க. ஏன்னா சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணியே பேசுவீங்க. அதிகாரத்தை குறைத்து அன்பு பாராட்டி பேசினால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வருமானத்தில் தொய்வு ஏற்படாது. செலவுக்கேற்ற வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடிய நாளைக்கு பிறகு செலவுகள், மருத்துவ செலவுகள் இல்லாத அல்லது வீண் செலவுகள் இல்லாத வாரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் குறையும். இந்த மீன ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம், பிரார்த்தனை, பிராயஷ்சித்தம் எதை பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். துர்க்கை வழிபாடு. துர்க்கையை தினம்தோறும் துர்கா சப்தஸ்லோகி, துர்கா திரிஷதி போன்ற மந்திரங்களை சொல்லி பாராயணம் செய்வதன் மூலமாக துர்க்கையின் அருள் மட்டுமல்லாமல் அந்த அம்பாளின் அனுகிரகத்தை பெறுவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.